குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா உயிர் ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்றம் பொதுவாக நமக்கு தெரியும், ஆள்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆல்டிஹைடு தரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதாவது பிரைமரி ஆள்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஓரணி ஆல்டிஹைடு குறிப்பையும், ஈரினி ஆள்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து கீட்டோ தொகுதியும் தரும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். அது என்னென்னா உயிரினங்கள் உட்கொள்ளும் உணவானது நொதிக்கப்படுவதால் ஆள்கள் உருவாகிறது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஆள்கள் உருவாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆள்கள் உருவாகிறது. அதுக்கடுத்து ஆள்களை நச்சு நீக்கம் செய்யாத ஆள்களை ரொம்ப பாய்ச்சனாக இருக்கும், அதை என்ன பண்ணுறாங்க, நச்சு நீக்கம் செய்யணுங்கிறாங்க. ஆள்களை நச்சு நீக்கம் செய்ய கல்லீரலானது ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் ADH என்னும் நொதியினை உற்பத்தி செய்கிறது. விலங்கு இனங்களில் காணப்படும் நிக்கோட்டினமைன் அடினின் டைநியூக்ளியோடைடு. அடுத்து விலங்குகளில் காணப்படக்கூடியதுன்னா NAD நிக்கோட்டினமைன் அடினின் டைநியூக்ளியோடைடு அப்படிங்கிற ஒரு ஆக்சிஜனேட்டராக செயல்படுகிறது. மேலும் ADH ஆனது நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹாலை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிஹைடு தொகுதியாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்ய வினைவேகமாற்றியாக செயல்படுகிறது. சரியா. அப்போ எத்தனால் NAD நிக்கோட்டினமைன் அடினின் டைநியூக்ளியோடைடு, அதுதான் உங்களுக்கு என்னது ஆக்சிஜனேட்டியாக இருக்குது. அதுக்கு வினைக்காரணம் என்னது, ADH அடினின் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிறது. சரியா. அது என்ன பண்ணுறது, உங்களுக்கு நச்சுத்தன்மை ஆல்கஹாலை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிஹைடு தொகுதியாக மாற்றுங்க. ஆல்கஹால் நச்சுத்தன்மையற்ற ஆல்டிஹைடு தொகுதியாக மாற்றுது எத்தனல் அப்படி மாற்றி நமக்கு ஒரு வினை நடைபெறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வினைவேகமாற்றி முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். அடுத்து ஹைட்ரஜன் நீக்கம். இந்த ஹைட்ரஜன் நீக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஓரணி மற்றும் ஈரணி ஆள்கள் ஆவியை நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட தாமிரத்தின் வழியே செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கம் நடைபெறுகிறது. ஆல்டிஹைடுகள் அல்லது கீட்டோன்கள் உருவாகிறது. ஹைட்ரஜன் நீக்கம் நீர் நீக்கம்னு பார்த்துங்க. ஸோ எத்தனால் ஹைட்ரஜன் மட்டும் நீக்கிறோம் இல்லையா, தாமிரத்தின் மீது 570 மில்லியன் வெப்பநிலையில் வெப்பப்படுத்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் நீக்கம் மட்டும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்குது, உங்களுக்கு CHO குரூப் இருக்குது, ஆல்டிஹைடு குரூப் இருக்குது எத்தனைல். அதேமாரி தான் கீழேயும் புரோப்பேன் 2 ஈரணி ஆள்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும் வெளியே போகும், CH3 CH3 கிடைச்சிடும். சரியா. அதுக்கடுத்து பார்த்தா மூவினி ஆள்கள் நீர் நீக்கம் அடைகிறது, நீர் நீக்க வினை உட்படுகிறதுங்கிறாங்க. ஸோ மூவினி ஆள்கள் பார்த்திங்க அப்படின்னா மூவினி ஆள்கள் நீர் நீக்க வினைக்கு உட்பட்டு ஆல்கீன்களை தருகின்றது. ஸோ அதில் நீர் நீக்க வினை பார்த்தோம்னா OH இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ அப்போ CH3 C டபுள் பாண்டு CH2O புரோப்பேன் ஆல்கீன் தருது. 2-மெத்தில் தருது. 2-மெத்தில் புரோப்பேன் 2 நீர் நீக்கம் வந்து 2-மெத்தில் தருதுங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது எஸ்ட்ராகுதல் வினை. எஸ்ட்ராகுதல் வினையில் பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருப்பீங்க நீங்கள். ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் ஒரு ஆள்களுடன் அமில முன்னிலையில் வினைபுரியும் போது நீர் நீக்கம் அடைந்து எஸ்டர் உருவாக நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. எத்தனால் ஒரு ஆள்கள் ஒரு அமிலத்தின் முன்னிலையில் கார்பாக்சிலிக் அமிலம் வினைபுரிந்து எஸ்டர் உருவாக்குகிறது. எத்தனால் கார்பாக்சிலிக் அமிலம் வினைபுரிந்து என்னது உங்களுக்கு நீர் நீக்கம் அடையுது, மீதி ஒரு எஸ்டர் உருவாகுதுங்கிறாங்க. அப்போ நீர்மூழ்கி வெளியே போயிடுச்சு. இப்போ CH3 CH2O CH3 எத்தில் எத்தனைட் அப்படிங்கிற எஸ்டர் உருவாகுதுங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளைக்காலின் வினைகள். எத்திலின் கிளைக்கால் இந்த 2 OH குரூப் இருக்கு இல்லையா, ரெண்டுமே பார்த்தோன்னா ஓரணி ஆள்களாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வினைத்தொகுதி இணைந்துள்ள கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதோ அதை பொறுத்த நம்ம ஓரணி ஆள்களாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா வினை செயல் தொகுதி OH குரூப்பு. இந்த OH குரூப்போடு எத்தனை கார்பன் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்படிங்கும்போது இதுவும் ஒரு பிரைமரி ஆல்கஹால். அதேமாரி இங்கே ஒரு OH குரூப் இருக்குது, இந்த OH குரூப் இருக்கிற கார்பன்லையும் 2 ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா, அப்போ இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ எத்திலின் கிளைக்கால் ஒரு இரு ஓரணி ஆல்கஹால் தொகுதிகளை கொண்டுள்ளது. மேலும் இது ஹைட்ராக்சைடு தொகுதியின் வழக்கமான வினைகளில் ஈடுபடுகிறது. அதேமாதிரி OH தொகுதி இருக்கு இல்லையா, அது வழக்கமான வினை ஈடுபடுதுங்கிறாங்க. மற்ற பிற ஓரணி ஆல்கஹாலை போன்று இது உலோக சோடியத்துடன் வினைபுரிந்து மோனோசோடியம் கிளைகோலேட் மற்றும் டைசோடியம் கிளைகோலேட் ஆகியவற்றை தருகிறது. OH தொகுதி சோடியம் ஹைட்ராக்சைடு பண்ணால் நீர் மூலக்கூறு வெளியே போயிட்டு இன்னொரு மோனோ மற்றும் டைசோடியம் கிளைகோலேட் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தோம்னா ஓரணி ஆள்களுக்கு உண்டான பண்பு தான். ஸோ இதுலேயுமே 2 ஓரணி ஆள்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி வினை நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹேலிக் அமிலங்கள் என்னென்னு தெரியும் இல்லையா, குளோரின், புரோமின், அயோடின். இதுதான்
ஹாலிக் அமிலங்கள் அல்லது PCl5 PCl3 SOCl2 ஆகியவற்றுடன் கிளைக்காலை வினைப்படுத்த ஹைட்ராக்சில் தொகுதியினை ஹாலைடு தொகுதியாக மாற்றலாம். அப்படிங்கிறாங்க. OH குரூப் எடுத்துகிட்டு இந்த Cl சேர்த்துறது தான் சார். அதுக்கப்புறம் பார்த்தா எத்திலீன் கிளைக்காலை ஹைட்ரஜன் அயோடைடு அல்லது பாஸ்பரஸ் அயோடைடு வினைப்படுத்தும் போது 1,2 அயோடோ ஈத்தேன் முதலில் உருவாகிறது. இது சிதைவடைந்து ஈத்தீனை தருகிறது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அயோடின் போட்டு வச்சுங்க, OH H2 இப்போ H2 போயிடுச்சு அப்படின்னா நீர்மூழ்கு வெளியே போயிட்டு அயோடினம் சேரும். அதேமாதிரி இங்கேயும் வெளியே போயிட்டு அயோடின் சேர்ந்துக்குது. இது ஏன் சார் நிலைப்புத்தன்மை இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அயோடின் அப்படிங்கிறது உருவல் பெருசாக இருக்கும். அப்படி ஒன்றுக்கு ஒன்று பக்கமாக இருக்கிறதுனால என்னது நிலைப்புத்தன்மை இருக்காது, சீக்கிரமாக என்னது சிதைவடைஞ்சிட்டு ஈத்தீனாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பான், அதை பார்த்துக்குங்க. சரி, அடுத்தது பார்த்தோன்னா ஈத்தேன் 1,2 டைஆல், அதாவது 1,2 அயோடோ ஈத்தேன் நம்ம அப்படி ஈத்தீனாக மாறுது. அடுத்து அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் அடர் HNO3 நைட்ரேற்றம் செய்கிறோம். அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் அடர் HNO3 வெப்பப்படுத்தும் போது எத்திலீன் கிளைக்கால் டைநைட்ரோ கிளைக்காலை தருகிறதுங்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம HNO3 2 போட்டிருக்காங்களே, அப்போ HONO2 எழுதிக்கலாமா? எழுதிட்டிங்கன்னா ஸோ இப்போ என்னது, இங்கே ரெண்டு H ஒரு OH நீர்மூழ்கு வெளியே போயிட்டு அப்படின்னா CH2ONO2, அதேமாதிரி இங்கே CH2ONO2 கிடைக்குது. 1,2 டைநைட்ராக்சி ஈத்தேன் அப்படின்னா டைநைட்ரோ கிளைக்கால் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. வினை புரியுதா? நீர்மூழ்கு வெளியே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து நீரகற்றும் வினைகள். ஸோ இந்த நீரகற்றும் வினைகள்னு பார்த்தா அப்படின்னா, நீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கேட்பாங்க, மீதி ரெண்டுமே 2 மார்க் 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது எத்திலீன் கிளைக்கால் பல்வேறு நிபந்தனைகளில் நீரகற்றும் எத்திலீன் கிளைக்கால் பல்வேறு நிபந்தனைகளில் நீரகற்றும் வினைக்கு உட்பட்டு வெவ்வேறு விளைபொருட்கள் தருகிறது. அதாவது 773 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த இது ஈபாக்சைடு தருகிறது. ஆக்சிஜன் அதுதான் சார் நீர்மூழ்கு வெளியே போகுது, அவ்வளோதான். CH2HOCH2 1,2 ஈபாக்சி ஈத்தேன் ஆக்சிஜன். அடுத்து பார்த்தோன்னா நீர்த்த கந்தக அமிலம் அல்லது நீரற்ற ஜிங்க் குளோரைடு, துத்னா குளோரைடு. நீர்த்த கந்தக அமிலம் அல்லது துத்னா குளோரைடு அதிக அழுத்தத்தில் மூடப்பட்ட குழாயில் வெப்பப்படுத்தும் போது அஸ்டால்டிகைடு உருவாகிறது. ஃபஸ்ட் நீர்மூழ்கு வெளியே போகுது, அதேமாதிரி கிராஸ் ஆகுது, குறுக்கு பார் CH2 டபுள் பாண்ட் CHOHன்னு கிடைக்குது. ஸோ இது வினைகளால் இது நிலைப்புத்தன்மையற்று காணப்படுறதுனால என்னது இதுக்குள்ளேயே இடமாற்ற அமைப்பு மாறிக்குது. அதாவது OHல் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து CH2 குரூப் போயிட்டு அங்கே இருக்கிற இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக மாறுது. அதான் ஏரோமர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ எத்தனை நிலம் மாறுது, சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 2 மார்க்கில் 3 மார்க் கேட்பாங்க சார். என்னது அதே அடர் எத்திலீன் கிளைக்கால் அடர் H2SO4 வாழை வடிக்கும் போது கிளைக்கால் டைஆக்சைடு தருகிறது. இதில் வந்து 2 நீர்மூழ்குகள் வெளியே போகுது சார். அந்த படத்தில் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். 2 நீர்மூழ்குகள் வெளியே போகுது, ரெண்டுமே வந்து நீளவாக்கில் எழுதிட்டாங்க. ஆப்போசிட் 2 நீர்மூழ்குகள் வெளியே போகுது. அடர் H2SO4 வச்சு அப்படின்னா 1,2 டைஆக்சைடாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஸோ கிளைக்காலின் ஆக்சிஜனேற்றம் இது முக்கியமானது சார். கிளைக்காலின் ஆக்சிஜனேற்றமும் கிளிசராலின் ஆக்சிஜன் முக்கியமானது, ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும், தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆக்சிஜனேற்றின் தன்மை மற்றும் வினை நிபந்தனைகளை ஆக்சிஜனேற்றத்தில் கிளைக்கால் பல்வேறு விளைபொருட்கள், அதாவது ஆக்சிஜனேற்றின் தன்மை மற்றும் வினை நிகழும் நிபந்தனையை பொறுத்து எத்திலீன் கிளைக்கால் பல்வேறு விளைபொருட்களை தருது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நைட்ரிக் அமிலம் அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், நைட்ரிக் அமிலம் HNO3, அது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா KMnO4/OH- போடலாம். காரம் கலந்த KMnO4 ஆக்சிஜனேட்டாக பயன்படுத்தும் போது பின்வரும் விளைபொருட்கள் உருவாகின்றன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை விளைபொருள் கிடைக்கும் சார் நமக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரணி ஆள்கள் தான் இல்லையா? அப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேரம் ஏங்கிற ஆள்கள் வந்து ஆக்சிஜன் அடைஞ்சுன்னா ஆல்டிஹைடாக மாறும். ரெண்டுமே ஓரணி ஆள்கள் தான், ஆக்சிஜன் அடைஞ்சுன்னா மாறும், ஆல்டிஹைடாக மாறும். ஏங்கு ஆள்கள் குரூப்பு ஆக்சிஜன் அடைஞ்சு ஆல்டிஹைடாக மாறுது. மறுபடியும் என்ன பண்ணும், ஆக்சிஜன் அடைஞ்சுன்னா ஆல்டிஹைடுக்கு கார்பாக்சில் தகுதி தரும். அடுத்தது பிங்கிறது என்ன ஆகும், இங்கே பிங்கிறது இல்லையா, ஆக்சிஜன் அடைஞ்சு ஆல்டிஹைடாக மாறுது. இது மறுபடியும் ஆக்சிஜன் அடைஞ்சுன்னா
கார்பாக்சிலிக் அசிட்டாக மாறுது. அதான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ கிளைக்கால் ஆல்டிகைடு, கிளைக்காலிக் அமிலம், அடுத்து கிளை ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் வருது. இன்னொன்று என்னென்னு பார்த்தா அப்படின்னா, இப்போ ஏங்கிறது ஆக்சிஜன் அடைந்து ஆல்டிகைடாக மாறிடுச்சு இல்லையா, அடுத்து பியும் ஆக்சிஜன் அடைஞ்சுன்னா அது ஆல்டிகைடாக மாறும். அதான் கிளை ஆக்சால்னு கொடுத்தாங்க. CHOன்னு கொடுத்துருக்காங்க. கிளை ஆக்சால். இது ஏ, இது பி இல்லையா. ஸோ இதில் வந்து ஏ ஆக்சிஜன் அடைந்து ஆல்டிகைடாக மாறிடுச்சு. இங்கேயும் பார்த்தோன்னா இது ஆல்டிகைடு, ஏ இது பி என்ன மாறுது, ஆல்டிகைடு ஆக்சிஜன் அடைந்து ஆல்டிகைடாக மாறுது இல்லையா. ஸோ அப்படி கிளை ஆக்சால் அது ஈத்தனால் கம்பெட் டையாக மாறுது. ஸோ அப்போ என்னது அடுத்தது ரெண்டு ஏதாவது ஏங்கிறது ஆக்சிஜன் பண்ணி கார்பாக்சிலிக் அசிட்டாக மாறும். இங்கே வந்துச்சு கிளை ஆக்சாலிக் அமிலம் மாறிடுச்சு. அடுத்தது என்னது பிங்கிறது ஆல்டிகைடு குரூப் ஆக்சிஜன் அடைந்து ஆக்சாலிக் அமிலம் மாறுது. ஈத்தனால் கம்பெட் டை ஆயிக் அமிலமாக மாறுது. சரியா? ஓகே சார்.